வெல்கம் டு பணியும் வைப்பும். குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம ஒரு பயாலஜி சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுல இது வரைக்கும் செல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பிசிக்கல் முடிச்சாச்சு, கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் முடிஞ்சது, பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் பார்த்துட்டோம், ஹியூமனோட பிசியாலஜி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக், இதெல்லாமே பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து லேர்ன் பண்ண போறோம். ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா குரூப் டில 2022ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நான் ரேண்டமா பயாலஜில ஒரு 100 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து கொடுக்கறத விட நான் டாபிக் வைஸ் சொல்லும் போது என்னன்னா, ஓகே இந்த டாபிக்ல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அப்ப நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் தான் பேஸ், ஃபண்டமெண்டல் நம்ம லேர்ன் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் லேர்ன் பண்ணணும். இதை வச்சு தான் எந்த ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால என்ன ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்தலாம். இப்ப எதுக்காக சயின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து நான் சொல்லிடுறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், குரூப் டில 4 செக்ஷன்ஸ் வந்து இருக்கும். இதுல சயின்ஸுக்குன்னு வந்து தனி செக்ஷன் இருக்கும். நீங்க அதர் ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதிருக்கீங்க, இல்ல எஸ்எஸ்சி எக்ஸாம், இல்ல அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்க எழுதிருந்தா உங்களுக்கு தெரியும். காமனா என்னன்னா சயின்ஸுக்குன்னு தனி செக்ஷன்ஸ் வந்து இருக்காது. இதோட அட்டாச் பண்ணிடுவாங்கன்னா ஜென்ரல் அவேர்னன்ஸோடய வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. அதில் எப்படி சொல்லணும்னா சயின்ஸ் ஃப்ரம் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒன்லைன்ல சொல்லி முடிச்சுடுவாங்க. ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, அவ்வளவுதான் இருக்கும். ஆனா இதுல தனி செக்ஷனா 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. இதை ஏன் வந்து அகைன் சொல்றேன்னா இதுதான் வந்து என்னன்னா மெரிட் லிஸ்ட்ல வருமா வராதான்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணக்கூடியது. ஏன்னா மிச்சம் இருக்கிற டாபிக் எல்லாருமே லேர்ன் பண்ணுவோம், சயின்ஸுக்கு அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி வந்து லேர்ன் பண்ண மாட்டோம். அது தப்பு பண்ணாதீங்க, கண்டிப்பா அதிக ப்ரையாரிட்டி கொடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்க நல்ல ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணவும் செய்யும். நீங்க நல்லா இது பண்ணலன்னா உங்க ஸ்கோரை வந்து கம்மி பண்ண தெரியும். ஏன்னா ஒரே எக்ஸாம் தான், இது எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு, புரியும்னு நினைக்கிறேன். சரி, என்ன பண்ணிடலாம்னா நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பயாலஜில 6 வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு யூனிட் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோல நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி பிசிக்ஸ் ஓவர், பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் இதை முடிச்சோன்னா என்ன பண்ணிடலாம், கெமிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, இப்போ என்ன ரீப்ரொடக்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரீப்ரொடக்ஷனை ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது ரெண்டா லேர்ன் பண்ணுவோம்னா பிளான்ட்ல இருக்கிற தாவரத்தோட இனப்பெருக்கத்துல இருக்கிறது வந்து டீட்டெயில் லேர்ன் பண்ணுவோம். அடுத்த அனிமல் ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல் வந்து பார்ப்போம். ஒன்ஸ் பிளான்ட பார்த்ததுக்கு அப்புறம் அனிமல் வந்து பார்க்கலாம். சரி, இதுல வந்து முதல் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ எக்ஸாம்பிள் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். நம்ம எல்லா கொஸ்டின் தமிழையும் கொடுத்துருவேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ப்ராப்பரா தெரியும் இது குரூப் டில கேட்டாங்களா இல்லையான்னு சொல்லி அதையுமே நீங்க செக் பண்ணிக்கலாம். இங்க பாக்குற ஒவ்வொரு கொஸ்டினுமே நம்ம குரூப் டில கேட்ட கொஸ்டின் மட்டும் தான் வந்து கொடுத்துருப்பேன். இதுக்காகனா இப்ப குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணா அந்த கொஸ்டினை பார்க்கும் போது தான் என்ன அதுக்கு ஏத்தாப்புல ப்ரிப்பேர் பண்ண தோணும். இதே இது விச் எக்ஸாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎல்பி எக்ஸாம், என்டிபிசி, டெக்னீஷியன்ஸ், ஆர்பிஎஃப் ஓட வந்து எஸ்ஏ எக்ஸாம், கான்ஸ்டபிள், இது எல்லாத்தையும் எடுத்து கிளப் பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கலாம், எதை படிக்கணும், எந்த எக்ஸாமுக்கு எந்த மாதிரி படிக்கணும்னு கன்ஃபியூஷன் வந்துடும். அதனாலதான் குரூப் டி படிக்கணும்னா அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாவே போதுமானதா இருக்கும். சரி, இந்த கொஸ்டினோட நான் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி என்ன கான்செப்ட் அப்படின்னு வந்து உங்களுக்கு புரிய வச்சுறேன். ஒன்றும் கிடையாது. பிளான்ட்ல வந்து ரீப்ரொடக்ஷன்ஸ் லேர்ன் பண்ணும்போது நம்ம 2 விதா வந்து டிவைட் பண்ணுவோம். ஒன்று ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் என தமிழ்ல பாலின இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஏசெக்சுவல் வந்து பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செக்ஷுவல்ல தான் என்ன வரும், ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷனா என்ன, ஃபியூஷன் நடக்கும். அதாவது மேலோட, மேல் மீன்ஸ் என்ன அப்படின்னா பிளான்ட்ல மேல் பார்ட்டும் ஃபீமேல் பார்ட்டும் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபியூஷன் ஆகி சைகோட் ஃபார்மேஷன் இருக்கும். அதான் வந்து சின்கமிங், டபுள் ஃபெர்டிலைசேஷன், பாலினேஷன் அப்படின்னு சொல்றது. அது செல்ஃப் பாலினேஷனா இருக்கலாம், கிராஸ் பாலினேஷனா இருக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் இந்த டாபிக்கோட நேம் மட்டும் பார்க்குறோம். இதுக்கப்புறம் இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் இருக்கு, அங்க நான் டெப்தா சொல்றேன். அதே மாதிரி இப்போ ஏ செக்ஷுவல் வாங்கலாம். ஏ செக்ஷுவல்ல வந்து ஒரு மேஜர் டைப் என்னன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. வெஜிடேட்டிவ் பிளான்டோட வெஜிடேட்டிவ் பார்ட், அதாவது லீவ்ஸ், ஸ்டெம்மு, ரூட்டு. லீவ்னா என்ன, இலைகள், தண்டுகள், வேர்கள், இதுலதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அதனால வெஜிடேட்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்றது. இதுல நிறைய டைப் இருக்கு. ஒன்று ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டிங் சொல்லுவாங்க, ரீஜெனரேஷன், ஃபிராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து ஸ்போர் ஃபார்மேஷன். இதெல்லாமே அதாவது இங்கிட்டு இருக்கிறது எல்லாமே சேர்த்து தான் வந்துடும் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும். இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நமக்கு கேட்ட கேள்வி வாங்க, என்ன சொல்லிருக்கான், ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு எது வந்து எக்ஸாம்பிள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராஃப்டிங், பைனரி ஃபிஷன், பட்டிங், இது மூணுமே ஏ செக்ஷுவலுக்கான வந்து எடுத்துக்காட்டு. பாலினேஷன், மகர்ந்த சேர்க்கை அப்படின்னு வந்தா என்ன, ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு நடக்குது, ரைட்டா. அதனால இது வந்து எதுக்கு வராதுன்னா ஏ செக்ஷுவலுக்கு வராது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும்.
புரியும்னு நினைக்கிறேன். சரி, அகைன் அந்த இதுதான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனா ரெண்டாவது, நேச்சுரல், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல். அதில் தான் நேச்சுரலாக இருக்கிறது வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், பட்டிங், சாக்மெண்டேஷன், ஸ்போர் ஃபார்மேஷன். ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஹியூமன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில மரத்தெல்லாம் வெட்டி வந்து என்னன்னா நடுவோம் பார்த்தீங்களா, நடும்போது அதுவே வந்து வளரும்ல, அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம்ல, அதான் ஆர்டிஃபிஷியல் மெத்தட். கட் பண்ணுவோம், கிராஃப்டிங், லேயரிங், மைக்ரோ ப்ரொபகேஷன். இதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆப்ஷன் இருந்துச்சா, இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அது நீங்க எங்க எந்த டாபிக்ல இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு புரியறதுக்காக தான் இது வந்து நான் சொல்றேன். சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். இப்ப நான் என்ன சொன்னனோ அதை அப்படியே நான் ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல வந்து டீச் பண்ணேன். இந்த கோர்ஸுக்கான வந்துனா சோர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஸ்கூல் புக் தான். என்சிஆர்ட்ட பேஸா வச்சு தான் நான் கம்ப்ளீட் வந்து சயின்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிதான். இது நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நீங்க ஜிஎஸ்க்கு வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு 100% வந்து நான் கேரண்டி பண்றேன். ஏன்னா மிச்சம் இருக்கிற யூடியூப் சேனல் மாதிரி நான் சும்மா ஏனோ தானமா வந்து சும்மா ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம், அதை படிங்க இதை படிங்க இந்த மாதிரி சொல்றதுக்கெல்லாம் வரல. உன்னை டீச் பண்றோம்னா ப்ராப்பரா டீச் பண்ணணும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் வந்து ஃபண்டமெண்டல் எடுத்தாதான் அதை வந்து என்னன்னா கொஸ்டின் சொல்லும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு புரியும்னு சொல்லிட்டு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இப்ப செகண்ட் கொஸ்டின் வாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சரியான கரெக்ட் லேபிள் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது முதல்ல என்ன பாட்டு, ஃப்ளவர் பாட், ரைட்டா? ஃப்ளவர்ல 3 பகுதி கொடுத்து அந்த 3 பகுதிக்கு என்ன நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருமே ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணுவோம். ஆனா எக்ஸாம் ஹால்ல போகும்போது என்ன வரும்னா டவுட் வரும். அதாவது இது ஸ்டிக்மாவா, இது ஸ்டைலா, இல்ல இந்த பாட்டு ஓவரேன்னு சொல்லிட்டு அங்கதான் கன்ஃபியூஷனே ஆரம்பிக்கும். அப்ப அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு ஷார்ட் கட்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இப்ப இந்த பாட்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து வந்து ஷார்ட் கட் சொல்றேன். நல்லா கவனிங்களேன். இந்த நடு பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த நடு பகுதி நல்லா கவனிங்க. இதுல இந்த சைடு இதை தான் என்ன சொல்லணும், ஓவரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்த தண்டு பகுதி இருக்கா, ஒரே நிமிஷம். நடுப்பகுதி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரி. இந்த தண்டு பகுதி இருக்கா, இதுதான் ஸ்டைல் அப்படின்னு சொல்றது. இந்த மேல் பகுதி வந்து ஸ்டிக்மா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இது மூணையும் சேர்த்து வந்து பிஸ்டல் அப்படின்னு சொல்றது. இந்த சைடு வாங்க, இந்த பூமா இருக்கா, இதுதான் என்ன சொல்லுவோம்னா ஸ்டமன் அப்படின்னு சொல்லுவோம். அது உள்ள இருக்கத அந்த அந்த கொடி மாதிரி போதா, அதை வந்து என்ன ஃபிலமெண்ட் சொல்றது. அதாவது ஸ்டாமன்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா போலன் கிரைன் இருக்கும், மகரந்த துகள்கள் இருக்கும். மகரந்த துகள்கள் மேல் பார்ட் அப்படின்னு சொல்றது, பிஸ்டல் வந்து ஃபீமேல் பார்ட் அப்படின்னு சொல்றது, சூலக வட்டம் அப்படின்னு சொல்றது. ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கவனிங்களேன். அவன் நடு பகுதியை வச்சு தான் நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பார்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கீழே என்ன இருக்கும், இது வந்து ஓவரி, நடுப்பகுதி தண்டு வந்து ஸ்டைலு, மேல் பகுதி என்னன்னா ஸ்டிக்மா. அப்ப என்ன ஸ்டிக்மா, ஸ்டைலு, ஓவரி, ஆப்ஷன் ஏ தான் வரும். இப்போ இதுக்கு என்ன ஷார்ட் கட்ஸா, நம்ம ஹியூமனோட அப்படியே வந்துன்னா லைஃப் ஸ்டேஜ் வந்து கனெக்ட் பண்ணுங்க. இருக்குல்லைன்னா ஸ்டார்டிங்ல யங் ஸ்டேஜ், அதாவது யங்கா இருக்கும்போது என்ன, நம்ம பிறக்கும் போது என்ன அம்மாவோட வயிற்றுல இருந்து பிறந்திருக்கும். இப்போ முதல்ல ஃபெர்டிலைசேஷன் நடக்குமா, அந்த ஃபெர்டிலைசேஷன் எங்க நடக்கும், ஓவரியில் நடக்குமா, கனெக்ட் பண்ணிக்கங்க. அப்படியே கொஞ்சம் அடல்ட் ஸ்டேஜ் வரும். ஸோ அடல்ட் ஸ்டேஜ், நம்ம அடல்ட் ஸ்டேஜ்க்கு வந்து ஸ்டைல் பண்ணுவோமா, அதாவது கண்ணாடி பார்த்து வந்துன்னா அங்க நம்ம கரெக்டாக தலை செய்வோமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம்ல, ஸ்டைல் பண்றோம் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே இது லேட்டஸ்ட் ஸ்டேஜ், ரொம்ப வயசாயிருச்சு, லேட்டஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்டிக் வச்சு வந்து நடந்துட்டு இருப்போம், ரைட்டா? ஸ்டிக் வச்சு நடந்துட்டு இருப்போம். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, ஓவரி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அடுத்து ஸ்டைலு, அடுத்து ஸ்டிக், அதாவது இந்த ஸ்டிக்மா இருக்குல்ல, அதுக்கு அந்த ஸ்டிக் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கேன். சரி, இனிமே இது ரிலேட்டடாக கேட்டால் உங்களுக்கு மறக்காது, ஈஸியாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரி, அடுத்து போவோம். தேர்ட் கொஸ்டின் பாருங்களேன். வாட் ஹேப்பன் டு எ போலன் கிரைன் ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஆன் எ ஸ்டிக்மா அப்படின்னு இருக்குல்ல. ஸ்டிக்மா என்ன இப்பதான் பார்த்தோம். அதாவது ஸ்டிக்மா, ஸ்டைலு, ஓவரி இது மூணுமே சேர்த்து பிஸ்டல். இது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் பிளான்ட். அதே மேல் சைடு பார்த்தோன்னா ஸ்டமன், அதாவது ஆந்தர் அண்ட் ஃபிலாமெண்ட் இருக்குமா, இதுல தான் என்ன போலன் கிரைன்ஸ் இருக்கும், மகர்ந்த துகள்கள் இருக்கும். இது மேலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் வந்து பிளான்ட்ஸ். இப்போ என்னன்னா ஒன்ஸ் இந்த மகர்ந்த துகள்கள் இங்க ஸ்டிக்மா கிட்ட வரும்போது வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அது என்ன நடக்கும் அதான் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இதை நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஒரு அனிமேஷன்ஸ் மட்டும் வந்து பார்த்தலாம். ஸோ நல்லா கவனிங்களேன். இப்போ ஓவர் இருக்கு, மெச்சூரான போலன் கிரைன் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டிக்மா கிட்ட வரும். ஸ்டிக்மா கிட்ட வந்தனே என்னன்னா இந்த டியூப் செல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஸ்டிக்மாலேயே இருக்கும். சாரி, ஸ்டிக்மா கிடையாது, போலன் கிரைன்ல இருக்கும். அது என்ன பண்ண இந்த மாதிரி டியூப்பை ஃபார்ம் பண்ணி ஓவல்ஸ் கிட்ட வந்து போக வைக்கும். ஒன்ஸ் ஓவல்ஸ் கிட்ட போனதுக்கு அப்புறம் என்ன, அங்க ஸ்பெர்ம் செல் இருக்கும், ரெண்டும் ஃபியூஷன் ஆகி என்ன உருவாகும், எக்கு ஃபார்ம் ஆகும். எக் வந்து சைக்கோட்டா வந்து வளர ஆரம்பிக்கும். அப்படி வளரும் போது என்ன, சீட்ஸ் வந்து என்ன ஃபார்ம் ஆகும். அந்த சீட்ஸ், அதாவது சீட்ஸ் எதுல இருக்கும், ஓவரியில இருக்கும். அந்த ஓவரி தான் லேட்டரா வந்து ஃப்ரூட்ஸா மாறும். இதுதான் என்ன என்டையரா நடக்கிறது.
இப்ப இதை வச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். dissolve into release a nucleus into the oval. டிசால்வ்லாம் ஆகாது. டிசால்வ் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா வந்து கரையக்கூடியதுன்னு கிட்ட டெஃபினட்டா அந்த மாதிரி ஆகாது. ரெண்டாவது பாருங்க, ஸோ எ டியூப் டு டிரான்ஸ்ஃபர் த நியூக்ளியஸ் டு த ஓவல். இதுதான் கரெக்டான பாயிண்ட். ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டால வந்து கொஸ்டின் எடுத்துக்காம பாருங்க. ப்ராப்பரா தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஸ்டிக்மா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த போலன் கிரெயின் ஒரு டியூப் செல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த டியூப் செல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டியூப்பை கிரியேட் பண்ணும். அந்த டியூப் வழியா தான் என்ன ஓவரிக்கு இந்த போலன் கிரெயின் மகந்து துகள்கள் போகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். சி வராது. மியாசிஸ் வந்து ப்ராசஸ் நடக்காது. அதே மாதிரி டிராவல் த்ரூ த ஸ்டைல் டு ரீச் ஓவரி கரெக்ட் தான். ஆனா என்ன அதை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு டியூப் வந்து அது க்ரோ பண்ணதுல அதை வளர்த்ததுல அது அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரி, அடுத்து வாங்க. ஃபோர்த்து, which one of the following type of asexual reproduction shown by the bread mold ரைசோபஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ரொட்டி அச்சு ரைசோபஸ் மூலம் பின்வரும் எந்த வகையான பாலின இனப்பெருக்கம் காட்டப்படுகிறது? சரி, பாலின கிடையாது, பாலிலா இனப்பெருக்கம் வந்து காட்டப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஏ செக்ஷுவல்ல நிறைய டைப் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா அதுல ஒரு டைப் என்ன அப்படின்னா இந்த ரைசோபஸ் வந்துன்னா ஃபாலோ பண்ணும். அது என்ன டைப் அதான் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இதுவுமே ஃபண்டமெண்டலா ஸ்கூல் புக்ல கொடுத்தது நான் ப்ராப்பரா உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தேன். இங்க பாருங்க, ஸ்போர் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வித்து உருவாக்கம் அப்படின்னு வந்து சொல்றது. இல்லைன்னா ஒரு சின்ன வித்து, அதாவது என்னன்னா ஒரு பூ மாதிரி இருக்கும். அந்த பூல இருந்து என்ன உருவாகும் அப்படின்னா கம்ப்ளீட் வந்து என்னன்னா ஒரு உயிரினம் வந்து உருவாகுமா. எக்ஸாம்பிள் சூப்போரு, அதே மாதிரி வந்து கொனிடியா, அதே மாதிரி ரைசோபஸ், இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வந்து ஸ்போர் ஃபார்மேஷனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? அவன் கேட்கறது ரைசோபஸ் கேட்டிருக்கான். ஏ செக்ஷுவல் என்ன ஸ்போர் ஃபார்மேஷன். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். இப்ப இதுல இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு பாருங்களேன், பட்டிங், ரீஜெனரேஷன், ஃபிஷன், இதுக்குமே நம்ம என்னன்னு தெரியணும். இதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் வந்து லேர்ன் பண்ணும். அதான் லேர்னிங். சும்மா வந்து ஒரு கொஸ்டினை பாக்குறோம் அதோட ஆன்சர் பாக்குறோம் கிடையாது. இப்ப என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஓகே குரூப் டில ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. வெறும் டெஃபனிஷனா கேட்காம அதுக்குள்ள டெப்தா போயிட்டு அந்த ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டைப் இருக்கு, அதுல ஒரு டைப் இருக்கு, அந்த ஒரு டைப்புக்கு எக்ஸாம்பிள் வச்சு கேட்டிருக்கான். அப்ப என்ன மிச்சம் இருக்கிற வந்து டைப் இருக்கா, அதுல இருக்கிற எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணும். இந்த மாதிரி பண்ணிட்டு வச்சுக்கேன். டேட்டா கொஸ்டின் கேட்கும்போது எந்த மாதிரி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து போமா. ஈவன் நாங்க டீச் பண்ணதான் எப்படி ப்ராப்பரா ஒரு ஃபண்டமெண்டல் கோர்ஸ்லாம் எடுத்துன்னு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் கேட்கறது வந்து என்ன, சார் இதெல்லாம் நீங்க வந்து கவர் பண்ணுவீங்களா, குரூப் டிக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் எல்லாமே நீங்க கவர் பண்ணினா ஒண்ணுமே மிஸ் ஆகாது. அதுக்கு தான் சொல்றேன். நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்த கேள்வி, அஞ்சாவது கேள்வி வருங்க. which one of the following plant produces யூனிசெக்சுவல் ஃப்ளவர்? இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே வந்து சில பேருக்கு டவுட் எல்லாம், இது என்ன யூனிசெக்சுவல் ஃப்ளவர்லாம் நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்க முடியும், இதெல்லாம் டஃபஸ்ட் கொஸ்டின் நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா இது அப்படியே ஸ்கூல் புக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யூனிசெக்சுவல் ஃப்ளவருக்கும் பைசெக்சுவல் ஃப்ளவருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. யூனிசெக்சுவல் ஃப்ளவர்னா ஒன்றும் கிடையாது. ஒரு பிளான்ட் இருக்கு, அந்த பிளான்ட்ல மேலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் இருக்கும். இப்போ நம்ம ஹியூமன் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஹியூமன் கூட எடுத்துக்கலாம். பிளான்டோட கம்பேர் பண்ண முடியாது. பட் புரியறதுக்காக சொல்றேன். யூனிசெக்ஷுவல் நம்ம மேல் என்ன மேலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட் மட்டும்தான் இருக்கும், ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட் மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கதான் வந்து யூனிசெக்ஸ் அப்படின்னு சொல்றது. பைசெக்சுவல் அப்படின்னு சொன்னா ரெண்டுமே இருக்கும். அதாவது ஒரு பிளான்ல மேலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் ரெண்டுமே ஒரே பிளான்ல இருந்துச்சுன்னா அது பைசெக்சுவல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்றது. எக்ஸாம்பிள் யூனிசெக்ஸுக்கு வந்து பப்பாயா, குக்கும்பர், வாட்டர்மெலன், இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வந்து ஒருபால் மலர்கள் சொல்லுவாங்க. அது இது இருபால் மலர்கள் பாருங்க, அல்லி, ரோஜா, கடுகு, சூரியகாந்தி எல்லாமே வந்து இருபால் மலர்கள். எதுக்கு இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும், இது ஸ்கூல் புக்கில் கொடுத்தனால இதையே தான் வந்து எக்ஸாம்பிளே வந்து கேட்பாங்க. அதனாலதான் பப்பாளி, வெள்ளரிக்காய், தர்பூசணி அப்படின்னு வந்தாவே ஒருபால் மலர்கள், இருபால் மலர்கள் அப்படின்னு பார்த்தாவே அல்லி, ரோஜா, கடுகு, சூரியகாந்தி. மனப்பாடம் பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வாங்க கேள்வி என்ன, யூனிசெக்சுவல் ஃப்ளவருக்கான எது வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான். நம்ம பார்த்தோம் வாட்டர்மெலன் அண்ட் வந்து பப்பாயா. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும். அடுத்து போமா. ஆறாவது கேள்வி வருங்க. ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் இன் பிளான் த ஓவல் கெட் கன்வெர்டட் இன்டு அப்படின்னு இருக்கா. இதுவும் என்னன்னா பேசிக்கான இதுதான். அதனால ஞாபகத்துல வச்சுக்கேன். ஃபெர்டிலைசேஷன்ஸ் அப்படின்னா என்ன ஆகும், மேல்ல இருக்கிற அதாவது போலன் கிரெயின் சொல்லுமா, பிளான்டோட போலன் கிரெயின் இதான் மேலோட வந்து ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஃபீமேல வந்து ஓவரியில இருக்கிற அந்த ஓவம், அந்த ஓவம்ல எப்போ போலன் கிரெயின் வருதோ அப்பதான் வந்து ஃபெர்டிலைசேஷன் கருத்தரித்தல் வந்து நடக்கும். அப்படி கருத்தரித்தல் நடந்தோடனே எது ஃபார்ம் ஆகும்னா சைகோட் ஃபார்மேஷன். சைகோட்னா ஒன்று கிடையாது, ஒரு எக்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஃபியூஷன் ஆகும்போது மேலோடதும் ஃபீமேலோடும் சேரும் போது வந்து உருவாகிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து சைகோட். சைகோட்டுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க,
எம்ப்ரோயனிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எம்ப்ரோயனிக் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா நம்ம ஹியூமன்ல வந்து படிப்போம். முதல் வந்து என்ன சைக்கோட் ஃபார்மேஷன், அடுத்து எம்ப்ரோயனிக் ஸ்டேஜ், அடுத்து ஃபீட்டஸ். அதாவது ஃபர்ஸ்ட் கருமுட்டை வந்து ஃபார்ம் ஆகும். அந்த கருமுட்டை கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும். அந்த கருமுட்டை வளர்ந்து வளர்ந்து என்னன்னா கைகால்கள், உடம்புகள், உறுப்புகள் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அது வந்து ஃபீட்டஸ் சொல்லுவோம். இதை நம்ம ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல் வந்து டெப்தா பார்த்துக்கலாம். அதுல கொஸ்டின் கேட்டுக்காங்க. அதையும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்ப என்ன ஆகுது? ப்ராசஸ் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் என்ன சொல்லுவாங்க? சைக்கோட். அதுதான் வந்து ஃபெர்டிலைசேஷன் சொல்லுது. சைக்கோட் என்னன்னா எம்ப்ரியோ எம்ப்ரியோவா வந்து ஃபார்ம் ஆகும். இதை வச்சு பார்க்கும்போது என்ன முதல்ல பிளான்ட்ல ஃபெர்டிலைசேஷன் நடந்தனே அந்த ஓவல் ஏதாவது கன்வெர்ட் ஆகும்னா சைக்கோட்டா வந்து கன்வெர்ட் ஆகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். அடுத்து போமா 7வது பாருங்க. ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் வாட் வில் பி த ஃபியூச்சர் ஆஃப் தீஸ் பார்ட் ஆஃப் ஃப்ளவர்? ஸ்டெமன், ஸ்டைல், ஸ்டிக்மா, பெட்டல் அண்ட் வந்து செப்பல். அதாவது கருத்தரித்தலுக்கு பிறகு ஒரு பூவின் எந்த பாகங்களான மகர்ந்த தாள்கள், சூலக தண்டு, சூலக முடி, அல்லி மற்றும் புள்ளி இதழ் ஆகியவற்றின் எதிர்காலம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்களே. இதை ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அதாவது என்னன்னா கருத்தரித்தல் ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் இந்த பிளான்ட் பார்ட்ல எது மட்டும்தான் இருக்கும்னா செப்பல் மட்டும்தான் இருக்கும். செப்பல்னா என்ன? புள்ளி இதழ் மட்டும்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். மிச்சம் எல்லாமே என்னன்னா உதிர்ந்து போயிருன்னு சொல்லுவாங்க. அதாவது சூலக முடி, சூலக தண்டு, அல்லி இதழ், மகர்ந்த தாள் எல்லாமே என்னன்னா உதிர்ந்து போயிடும். சூலகம் இருக்கும். சூலகத்தை சுத்தி என்ன புள்ளிதழ் இருக்கும். ஏன் புள்ளிதழ் இருக்குன்னா அந்த சூலகத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மட்டும்தான் வந்து இந்த புள்ளிதழ் இருக்கும். அதனால என்ன வரும்? இந்த கொஸ்டினுக்கு வந்து the set of except sepal which may be persistent in some plant. எதுக்காகனா ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. எதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அப்படின்னா அந்த ஓவரியை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான் வரும். அடுத்தவங்க இதுலயுமே இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரூட் அண்ட் சீட் ஃபார்மேஷன் வந்து கேட்பாங்க. அதாவது எது வந்து ஃப்ரூட்டா ஃபார்ம் ஆகும், எது வந்து சீடா ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி கேட்பாங்க. அதனால ஞாபகத்துல வச்சுக்கேன். இப்ப ஓவரி இருக்கா, ஓவரிக்குள்ளதான் வந்து ஓவம். எப்போ ஓவரிய ஓவம் அப்படின்னு சொல்லுவோம்னா ஓவம் என்பது வந்து எக்கு. அதாவது ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த சேரும் பாத்தீங்களா, ஃபியூஷன் ஆனதுக்கு அப்புறம் மேலோடதும் ஃபீமேலோடும் சேரும் பாத்தீங்களா, அப்பதான் வந்து ஓவம்னு சொல்லுவாங்க. ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அது நடுவுல இருக்கும். அது மேல என்ன ஓவரி வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன இந்த ஓவம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓவம் தான் எதா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீடா வந்து மாறும்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கேன். அதாவது ஓவம் ஆர் வந்து ஓவுலஸ் அப்படின்னு சொல்றது. இந்த ஓவுலஸ் ஆர் ஓவம் இதுதான் வந்து சீடா வந்து டெவலப் ஆகும். அது சுத்தி இருக்கிற இந்த ஓவரி இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஓவரி எதா ஃபார்ம் ஆகுனா ஃப்ரூட்டா ஃபார்ம் ஆகும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கேன். இது வந்து கேட்பாங்க. ஓவல்ஸா வந்து சீடா ஃபார்ம் ஆகும். அது மேல இருக்கிற ஓவர் தான் எதா ஃபார்ம் ஆகும்னா ஃப்ரூட்டா ஃபார்ம் ஆகும். இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. சரி, அடுத்து போயிடலாம். 8th கொஸ்டின். Which one of the following statement regarding reproduction in flowering plant is false அப்படின்னு இருக்குல்ல. உனக்கு எது பூக்கும் தாவரங்களில் இனப்பெருக்கம் தொடர்பான பின்வரும் அறிக்கையில எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டுக்கோங்க. பூக்கும் தாவரம் வந்து சொன்னாவே அதுல எந்த மாதிரிலாம் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்னா 2 இருக்கும். நார்மலா இருக்கிற மாதிரி செக்ஷுவல் ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்கு. அப்ப ஃப்ளவர்ல இருக்கிற பார்ட்ஸ் மேலோட ஃபீமேலோட சேர்ந்து வந்து உருவாகும். அது இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா ஏ செக்ஷுவல் மெத்தடுமே வந்து இருக்கும். அந்த ஏ செக்ஷுவல் மெத்தட்ல ஒரு மெத்தட் வராது. அது என்னன்னா ஸ்போர் ஃபார்மேஷன், வித்து உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அது எதுல இருக்காதுன்னா ஃப்ளவரிங் பிளான்ட், பூக்கும் தாவரங்களை பார்க்கவே முடியாது. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப மைன்யூட் லெவல்ல இருக்கிற வந்து சில பிளான்ட், சில அனிமல்ஸ் இந்த இதுக்கெல்லாம் வந்து வரும். அதனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர். ரீப்ரொடக்ஷன் மே அக்கர் த்ரூ சீட். இது வந்து என்ன செக்ஷுவல் வந்து ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் மே அக்கர் ஃப்ரம் ஃபிராக்மெண்ட் ஆஃப் ஸ்டெம். எஸ், இதுவும் வந்துன்னா நடக்கும் ஃப்ளவரிங் பிளான்ட்ல. அதே மாதிரி reproduction may occur from tissues separated from plant and grow on a artificial medium. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே நிமிஷம். அதாவது திசு கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணுவோம். திசு கல்ச்சர் ஒரு திசு பாட்டை தனியா எடுத்து அதன் மூலம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புது பிளான்டே உருவாக்குவாங்க. இது வந்து லேப்ல வந்து உருவாக்குறது. இதுதான் என்ன சொல்றாங்கன்னா அந்த தேர்ட் பார்ட்டா சொல்றாங்க. ஃபோர்த் ஆப்ஷனா சொல்றாங்க. எது வரனா ஸ்போர் அப்படின்னு ஒண்ணு வரவே வராது. அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கேன். ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்குன்னா அதுல மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பொறுத்தவரைக்கும் ரெண்டுமே வரும். செக்ஷுவல் வரும், ஏ செக்ஷுவல் வரும். அந்த ஏ செக்ஷுவல லீஃப், ஸ்டெம்மு, ரூட் வரும். அதே மாதிரி செக்ஷுவல்ல ஃப்ளவர் வரும். ஸ்போர் வந்து இதுல வரவே வராது. இதுதான் அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட், நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, அடுத்து போமா. அவ்வளவுதாங்க. ஆக்சுவலி என்னன்னா ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட் ரிலேட்டடா எப்படி கேட்டிருக்காங்க, எதை கேட்கறாங்க, என்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். இப்ப கம்ப்ளீட் கோர்ஸான சயின்ஸ் வந்து
ஈவன் இதோட சேர்த்து நான் கம்ப்ளீட் ஜிஎஸ் கோர்ஸுமே எடுத்து தான் இருக்கேன். ஹிஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ண போறோம். ஆனால் சயின்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கோர்ஸை ஆக்சஸ் பண்ணா நான் யூடியூப்ல மெம்பர்ஷிப் பண்ணுறதா கொடுத்துட்டு இருக்கேன். யூஸ்ஃபுல்லாக எதுவும் நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணி வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்க்கான லிங்க்குமே இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ரீப்ரொடக்ஷன் இன் அனிமலை வந்து நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.